பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Those who wait for the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே என்னால செய்ய முடியல, நான் பலனற்று போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் என்னால சரியாக செய்ய முடியல, என்னுடைய குடும்பத்தை என்னால சரியாக வழி நடத்த முடியல, என்னால படிக்க முடியல, என்னால ஒரு நல்ல ஜாபுக்குள்ள போக முடியல, நான் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறேன், பலனற்று போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க யோசிச்சு கவலையோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு எனக்கு திராணி இல்லை, என்னால முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கவலையோட இருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களோட பேசி உங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறதுக்கு பலன் தருவார். நீங்க அவருடைய பிரசன்னத்துல அதிக மணி நேரம் ஜெபிக்க ஜெபிக்க நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க. வேத வசனம் உங்களை பலப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அவருடைய பிரசன்னம் உங்களை பலப்படுத்தும். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலையில நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே எனக்கு பலன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் உங்களுக்கு பலன் தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எழும்பி பிரகாசிங்க, கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார், கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாள்ல பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலனற்று போயிருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த பலனை நீங்க கொடுங்கப்பா, ஒரு புதிய பலனை நீங்க கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களை நம்பி ஜெபிக்கிறாங்க, உங்களை விசுவாசிச்சு ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா, வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கிறாங்கப்பா, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள்ல ஒரு புதிய பலனை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a blessed day.